மக்களுக்கு பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. அங்கே என்ன விதமான முடிவுகள் வருதுன்னு பார்க்க இருக்கிறோம். அதே போல் பீகார் பார்த்தோம். நீங்கள் அடுத்ததாக பேசும்போது மற்ற இடங்களையும் நம்ம பார்க்க முடியும். மேஜிக் பால் பிரசன்டேஷனுக்கு பாலா இருக்கார். நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேற்கு வங்கம்லாம் பார்த்தோம். கேரளாவில் திரு ராகுல் காந்தியினுடைய வயநாடு தொகுதியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். வயநாட்டில் ஏற்கனவே ராய்பரேலியில் 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்த்தோம். இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கணக்கின்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் ராகுல் காந்தி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த பக்கத்தையும் கூட நம்ம பார்த்தலாம். தற்போதைய நிலையில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறார். அது ரொம்ப குறிப்பாக கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,74,272 வாக்குகளை பெற்றிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனி ராஜா தான் அங்கே 74,832 வாக்குகளோடு 2வது இடத்துல இருக்கிறாங்க. பிஜேபியிலிருந்து 43,436 வாக்குகளை பெற்று சுரேந்திரன் 3வது இடத்துல இருக்கிறாரு. 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தியினுடைய முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். கேரளா பொறுத்தவரைக்கும் 2 இடங்களில் பிஜேபி முன்னிலை அப்படிங்கிறதும் ரொம்ப கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறத பார்க்கிறோம். திரு அர்ஜுனமூர்த்தி இந்த அவையில் இந்த நேரத்தில் இந்த அமர்வில் நம்முடைய இணைகிறார். அவருடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கேரளா எப்படி பார்க்குறீங்க? கேரளாவில் லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 சீட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அதில் ஒரு சீட்டு இப்போ ஓரளவுக்கு ஊர்ஜிதமாயிருக்கு. இன்னும் 2 சீட்டில் அணிலோட சீட்டு கூட நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ப்ளஸ் ராஜீவ் சந்திரசேகர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அது இப்போ வித்தியாசமான கருத்து கணிப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம், இன்னும் முடியட்டும், ஃபுல் எலெக்ஷன் முடியட்டும். பட் இந்த தடவை கேரளாவில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா ஒரு என்ட்ரோட நடக்கும். அது மிகப்பெரிய சவுத் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியால் 2 இடத்துல உள்போக முடியாத இடமா இருக்கிறது நிச்சயமாக கேரளா ஒரு இடமா இருந்தது. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாடும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் இந்த முறையும் அதே தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி இப்போ ஃபார்வர்டாக இருக்கு. அதில் 2014 நீங்கள் வாங்கிட்டீங்களே, 2 இடம் வெற்றி பெற்றீங்க கூட்டணி இருக்கு. பட் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ நாம என்ன பார்க்கணும்னாங்க, இப்போ ஜென்ரலா 11 மணி 12 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிக்கணும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியா பின்னடைவில் இருக்காங்க. 15,000 வாக்குகள் வித்தியாசம். எஸ், நீங்க தொடர்ச்சி சொல்லுங்க. 11 மணி அளவில். ஸோ 11 மணி அளவில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யூபியை பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா 1 கோடி வாக்கு தான் எண்ணி இருக்காங்க அவுட் ஆஃப் 18 crores. ஓகே, இந்த 1 கோடியை வச்செல்லாம் ஒரு மதிப்பீடு பண்ண முடியாது. இப்போ மகாராஷ்டிராவில் கூட இப்போ என் நண்பர்கள் வரும்போது பேசிட்டு வந்தேன். மகாராஷ்டிராவும் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்குங்கிறது தெரிய வருது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஓட் பேங்க் 35 லட்சம் ஓட்டு உள்ள ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சில மினிமம் 35 lakhs ஓட்ஸ் இருக்கு. இதுல யூபியில் அதில் 18 கோடி வாக்காளர்கள் இப்போ வாக்கு அளிச்சிருக்காங்க யூபியில். இதுல 1 கோடி தான் இப்போ எண்ணி இருக்காங்க. சோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எண்ணும் போது தான் நமக்கு உண்மையான நிலவரம், யூபி நிலவரம் நமக்கு. ஆனா இப்ப உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து நம்ம காலையில இருந்து பாக்குற ட்ரெண்ட் காங்கிரஸ் டுவர்ட்ஸ் காங்கிரஸ் வருது. இப்ப பாத்தீங்கன்னா தற்போதைய நிலையில காங்கிரஸ் கூட்டணிக்கு 41 இடங்கள், பிஜேபி கூட்டணி 38 இடங்கள் அப்படின்ற இடம் தான் முன்னிலை. காங்கிரஸ் கூட்டணின்னு தான் சொல்றீங்க. இந்தி கூட்டணி தான் அது, காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்ல. சரி, நீங்க இந்தியா அலையன்ஸ் சொல்லிக்கங்க. ஓகே, ஏன்னா இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுல சமாஜ்வாடி பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப காமிச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் உங்களுக்கு என்ன சொன்னா பாஜக கூட்டணின்னு சொன்னேன், அதையும் நினைவுட்டுறேன். இல்ல, இந்திய கூட்டணின்னு சொல்லிருங்க. இந்தியனே சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல மெயினா நம்ம இதுல என்ன பார்வை பார்க்கணும்னாங்க, யூபியை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு ரொம்ப தெளிவான கணிப்பு. நாங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கணிக்கணும் சார், இன்னும் அரை மணி நேரத்துல. இல்ல அரை மணி நேரமா அந்த நம்பிக்கை வெளிப்படுத்து. இல்ல உங்க கணிப்பு என்னன்னு சொல்லுங்க. இல்ல அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நார்த்தன் ஸ்டேட் வெரி பாசிட்டிவ் ஸ்டேட் ஃபார் பிஜேபிக்கு என்னைக்குமே இருந்திருக்கு. அத பலமுறை நான் சொல்றேன். நார்த்தன்ல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், என்சிடி, டெல்லி, ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், சண்டிகர், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக். நீங்க எழுதி வச்சுங்க. உத்தரப்பிரதேசல இந்த தடவை 69 சீட்டு பிஜேபி வில் கெட். லாஸ்ட் டைம் நம்ம 62 தான் எடுத்தோம். இந்த தடவை 69 எடுப்போம். பாசிட்டிவா என்டிஏக்கு இன்னொரு 4 அடிஷனல் என்டிஏ சீட், ஒரு 4 சீட்டு கிடைக்கும். சோ இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 சீட்டு வரதுக்கு விடுங்கிற வாய்ப்பு அங்க இருக்குங்கிறதான். ஒரு குஜராத்ல ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா? காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடத்தில் முன்னிலை குஜராத்ல. அது அந்த அது வராதுங்க. காத்திருக்கோம். காங்கிரஸ் இங்க வரவே வராது. அங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 100% பிஜேபி தான் வெற்றி நடக்கும். அதுல மாற்று கருத்தே இருக்க வேண்டாம். யூபிலையும் அதிகப்படியான சீட்டு பிஜேபி தான் எடுக்கும். அதுலயும் மாற்று சார் 3 மணி நிலவரம் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இந்த இந்திய கூட்டணிக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்னன்னா
அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு வந்து டோட்டலாக வந்து இவிஎம் மிஷினை பற்றி குறையெல்லாம் சொல்ல முடியாமல் இன்னைக்கு முழுசாக வந்து அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் நடக்குதுன்னா இப்போ இவிஎம் அவங்களால குறை சொல்ல முடியாது. இது வரைக்கும் அவங்களுக்கு பாசிட்டிவாக போகுது. இப்போ எடுத்ததுலேருந்தே பிஜேபியே முன்னிலைப்படுத்தியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இவிஎம் நேரம் திட்ட போயிருப்பாங்க. இப்போ அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த முறை பிரதமர் மோடியே பின்னடைவுங்கிறதுலேருந்து தான் தொடங்குச்சு. ஆமாம், அது அவங்களுக்கு ஒரு சார் இது வைக்கோலை வச்சு முட்டு கொடுக்குற விஷயம் சார். வைக்கோலை வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கட்டுங்கிறேன். நிச்சயமாக நீங்க எழுதி வச்சுங்க 3 மணி ரிசல்ட் வந்து நான் வந்து 350 சீட்டு பிஜேபிக்கு கிடைக்குங்கிற பிஜேபிக்கு 350ம் என்டிஏக்கு 372 சீட்டு கிடைக்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இருக்க வாய்ப்பே இருக்கு. 3 மணி அளவுல 3 மணி எங்க இருந்தாலும் நான் தொலைபேசி கணிப்பு சரியா இருந்ததுன்னா ஒரு பார்வைக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கு உங்கள்ட்ட. பாருங்க நாங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கோமே. அத உங்க நம்பிக்கை நான் ஒண்ணு சொல்ல அத பதிவு பண்றேன். வேலை பார்த்திருக்கோம். ரைட் கட்டாய அவர் இல்ல அது ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா இன்னும் ட்ரெண்ட்ஸ் மாறுங்க. எங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா இன்னும் எண்ணிக்கைகள்ல 1000 வாக்குகள் வித்தியாசம் அப்படிதான் இருக்கு. எண்ணப்பட்ட வாக்குகள் இன்னும் 30% தாண்டல. அதை வச்சுலாம் என்ன முடிவுக்கு வர முடியுங்கிறது தான் அவர் சொல்றாரு. இல்ல 14% வாக்குகள் தான் எண்ணிருக்காங்க. 10 மட்டும் 14% தான் இருக்கிறது. நிச்சயமாக அப்ப இது ஒரு ட்ரெண்டா இல்லையாங்கிறத கேள்விதான். அதாவது ஒரு பூத்துல நீங்க ஒரு 25% அப்படின்னா நம்ம வந்து சாலிடா ஒரு ட்ரெண்டுக்குள்ள வரலாம். இப்ப சொல்ல முடியும். இதுல ஒரே ஒரு கருத்து இருக்கு சார், ராதாகிருஷ்ணன் சார் சொல்றதுக்கு. இப்ப நான் வந்து கோவையில் வந்து ஒர்க் பண்ணேன். கோவை சட்டம் பஞ்சாபுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம். ஆம் ஆத்மி 3, காங்கிரஸ் 7, அகாலிதள் 1, மற்றவர்கள் 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கைகள் தான் பஞ்சாப். ஹரியானாவும் பார்க்கணும். ஹரியானா நம்ம வந்து ரொம்ப என்ன விதமான மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 10 தொகுதிகள். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு பிஜேபியில் 4 சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஆம் ஆத்மி 3, காங்கிரஸ் 7, அகாலிதள் 1. அகாலிதள் வெற்றி பெற்றாலும் நிச்சயமா அது பிஜேபிக்கான ஆதரவு நிலைப்பாடு தான். ஜார்க்கண்டில் பிஜேபி 11, காங்கிரஸ் 3 கூட்டணிகளாக தான் சொல்கிறேன் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஹரியானாவுடைய எண்ணிக்கை கூட பார்க்கலாம் நம்ம. ஓகே, மேற்கு வங்கம் டிஎம்சி தொடர்ச்சியா அவங்க எண்ணிக்கை கூட்டிட்டு தான் இருக்கு. 29 இடங்கள்ல பிஜேபி 13. ஆர்கே உங்களுடைய மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போல இருக்கு. அது இப்போதைய நிலையில காங்கிரஸ்க்கு எந்த முன்னிலையும் இல்லை மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கை 100 தொட போகுது. 99 இடங்கள்ல அவங்க வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம் இந்திய அளவுல. நீங்களே வந்து இப்போ +92 கொடுத்துருக்கு. 23 இருந்து 300 ஆயிடுத்து. ஓகே, அது 299 இப்ப இருக்கு. இப்போதைய நிலைமையில இருக்கிறத பார்க்கிறோம். பீகாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 33, RJD 7 இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஹரியானாங்கிற ஒரு மாநிலத்தை கூடிய விரைவில் நமக்கு காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட பார்த்தா 3 மணி நிலவரம் வேற மாதிரி இருக்கும் போல தெரியும். உங்க நம்பிக்கை அப்படி இருக்கு? சரி அவருக்கும் நம்ம வந்து அதே இதை கொடுத்துடலாம் சார். இது டெமோக்ரசி. ஏன்னா அவர் சில அனாலிசிஸ் வச்சிருப்பாரு, அவர் பதிவுகள் வச்சிருப்பாரு. நான் ஒன்றும் மாற்று கருத்தே சொல்ல. ஓகே, சொல்றது நடக்கட்டும். அவரோட விருப்பத்துக்கு படி நடந்தாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஓகே, பிஜேபி 3 இடங்கள்லையும் முன்னிலை வைக்கிறத பார்க்கிறோம். 10 இடத்துலயும் கடந்த முறை அவங்க வந்து முழுமையா பிஜேபி தொகுதிகள் இடம் அப்படின்னா ஹரியானா இருக்கு. உத்தரப்பிரதேசம் தான் முக்கியமான ஒரு இடமா மாறி வரும் சார்.